ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த காலையிலும் தாயை போல நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனுடைய ஆறுதல் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 94:19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறான். When in the times of trouble you comfort my life, என்னுடைய மனதிலே பெரும் தீங்கு வருகிற பொழுது, போராட்டம் அலை போல எழும்புகிற பொழுது, பயங்கள் என்னை சுற்றி நிற்கிற பொழுது, கவலை என்னை விழுத்தி விடுமோ என்று சொல்லி யோசிக்க வைக்கிற பொழுது, தேவனுடைய ஆறுதல் அல்ல, ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது என்று தாவீது சொல்லுகிறான். ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்கள் அவ்விதமாய் அநேக விசாரங்கள் என்று சொல்லுகிற பொழுது, ரொம்ப டீப் ப்ராப்ளம், ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். ஏசப்பா சொல்றாரு, நான் ஒரு தாயை போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு சும்மா மேலோட்டமான ஒரு ஆறுதல் அல்ல, இது ஆறுதல்கள் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லுகிறோம், உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றிற்று. அந்த ஆத்மாவை தேற்றுகிறது என்று சொல்லுகிற பொழுது, as though nothing had happened, உன் மைண்டுக்கோ உனக்கு எதுவும் ஹர்ட் ஆகாத மாதிரியே, பாதிக்கப்படாத மாதிரியே அந்த ஆறுதல்கள், அந்த தேறுதல் நம்மை சரி செய்கிறதா இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த மருந்தோ மாத்திரையோ நம்முடைய மனதுக்கு, உடைய வலிகளுக்கும் காயத்துக்கும் மருந்து போட முடியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற அந்த ஆறுதல், வேதம் சொல்லுகிறது, நமக்கு அவர் சமாதானக்காரராகி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த வேதனை வலியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப இந்த ஆறுதல் மட்டும் சும்மா வரல. நம்ம படுகிற அந்த மன துயரங்கள், அந்த விசாரங்கள், அந்த மன வேதனை, அந்த மன உளைச்சலை இயேசு அறிந்திருக்கிறார். அவைகளை சிலுவைக்கு கொண்டு போய் இருக்கிறார். அவைகளை சிலுவையில கொண்டு போய் அவைகள் எல்லாம் அவர் அனுபவித்து இன்னைக்கு அவர் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இருக்கிறார். நம்முடைய மன அந்த அழுத்தம், அந்த மன அந்த வேதனை இருக்குது பாருங்க, அது எல்லாவற்றை அந்த மிகுந்த இரக்கமுள்ள ராஜாவாகிய ஏசப்பா அவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சொல்றாரு, நான் உனக்கு ஆறுதலை கொடுத்து ஆத்மாவை நான் தேற்றுகிறேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய வீடு கட்டுறதோ, நல்ல ஒரு பெரிய காஸ்ட்லி கார் வாங்குறதோ, நல்ல துணிகளை போட்டு விருப்பமான சாப்பாடை சாப்பிட்றதல்ல. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நீங்கள் அவருடைய சமாதானத்தினால நிரம்பி ஆறுதல் அடைந்து வாழுகிறீர்களே. When you have a very good strong mindset, when you have a soul filled with God's comfort, உங்களுடைய மனதில் தேவனுடைய சமாதானம் நிரம்பி, உங்களுடைய ஆத்மாவிலே அந்த தேவனுடைய ஆறுதல்களால நிரம்பி இருக்கிறதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. அது ஏசப்பா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க கவலைப்படாதீருங்க. உங்க வலிய வேதனையை மற்றவங்க புரிந்து கொள்ளாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும், வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நீ கஷ்டமா இருக்கும்போது ஜெபம் பண்ண முடியாம இருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஏசப்பா என்னுடைய நிலைமை பார்த்து எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய மனதில் உங்களுடைய ஆறுதல் என்னை தேற்றுட்டையா. நம்ம மனம் உடைந்து போயிருக்கிறேன், என்னால எதையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, முன்னாடி போக முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களா? இயேசுவே எனக்கு உங்களுடைய ஆறுதலை தாங்க என்று சொல்லி அப்பாவிடத்துல சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு அளவில்லாத ஆறுதலை தருகிறது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதபடி ஸ்டில் யூ பிகம் மோர் ஸ்ட்ராங்கர், இன்னும் அதிகமான பலம் உங்களுக்குள்ள அந்த ஆறுதல் வருகிற பொழுது நீங்க பாப்பீங்க, ஆமா நான் என்னால இப்ப தேவனுக்காய் செய்ய முடியும், என் கடமைகளை செய்ய முடியும், என் வேலைகளை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், ஏசப்பா எனக்கு செய்கிறார் என்பதை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்வியல மனதார நீங்க பாப்பீங்க. இது எழுத்து அல்ல, வார்த்தை அல்ல, you will experience in real. நீங்க அந்த ஆறுதலை நீங்க அனுபவிப்பீங்க. அல்லேலூயா.
இந்த ஆறுதல் அவரது உண்மையானதா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய அனுபவத்திலிருந்து எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. பார்த்தீங்களா, மனுஷர் கொடுக்க முடியாது. ஏசப்பா சொன்னார், அந்த பவுலுடைய அனுபவத்தை அந்த தேவனாலே எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவங்களாகிலும் அகப்படுகளுக்கு நாங்கள் ஆறுதலை செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு ஒரு சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. இட்ஸ் ஓவர்ஃப்ளோயிங் கம்ஃபர்ட். பழமொழி சொல்வாங்கல்ல, நமக்கு மிஞ்சினாதான் தர்மம் தானம் என்று சொல்லுவார்கள். அதே போல இங்க என்னன்னு சொன்னா, பவுல் சொல்றாரு, அவருடைய ஆறுதல், எனக்கு உபத்திரம் வந்த போதெல்லாம் அவர் ஆறுதல் எப்படி இருந்தது. அது மட்டும் இல்ல, எங்களை மாதிரி கஷ்டப்படுற அவங்களுக்கெல்லாம் இந்த ஆறுதலை கொண்டு போய் சேர்க்க அளவில்லாத எங்களை ஆறுதல் செய்கிறார். உங்களுக்கு செய்வார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, வாலிப பெண்ணே, அருமையான தம்பி, என்ன செய்வதென்று மனமுடைந்து இருக்கிறாங்களே, ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு ஆறுதல் செய்வேன். யூ கேன் டூ, யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். நீ முன்னாடி போக முடியும். பிரச்சனைகளுக்கு தீர்வு வருகிறது. உடைய மனக்குழப்பத்திற்கு பதில் வருகிறது. சகல ஆறுதலின் தேவன் உங்களோடு கூட இந்த நாளிலே இருப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, உடைய உள்ளத்துல பிரச்சனைகள் வருகிற பொழுது, வேதனைகள் அழுத்துகிற பொழுது, மனம் எங்களை வாட்டி உதைக்கிற பொழுது, நீர் ஒரு தாயை போல எங்களை தேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே, பவுலை ஆறுதல் படுத்தின தேவன், தாவீதை ஆறுதல் படுத்தின தேவன், எங்களையும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆறுதல்களினால நிரப்புவீராக. நீர் எங்களை தேற்றுவீராக ராஜா. எங்களுடைய மனதின் காயங்கள் எல்லாம் இல்லாதபடி, வலிகள் எல்லாம் இல்லாதபடி, நாங்கள் எங்களுடைய பொறுப்புகளை சரிவர செய்ய ஊழியத்திலும், சபையிலும், குடும்பத்திலும், வேலை செய்கிற இடத்திலும், படிக்கிற இடத்திலும் ராஜா உம்மை சார்ந்து கொண்டு வாழ நீர் உதவி செய்வீராக. இந்த நாளில் நம்முடைய விசேஷத்தை கிருபை நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.